நாளைக்கு எபிசோடில் பழனிசாமியோட அம்மாவும் அக்காவும் அவரை ஆளே மாறிட்ட 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனிசாமியோட அம்மா அவர்கிட்ட உங்க அப்பா கனவுல வந்தாரு, சீக்கிரமே நல்ல விஷயம்லாம் நடக்கும்னு சொன்னதா சொல்றாங்க. பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டு லேட் ஆகுதுன்னு சொல்லி அமிர்தா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. பாக்யா என்னாச்சுன்னு பார்த்துட்டு பார்சல் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. பாக்யா அவர்கிட்ட லேட் ஆனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு 100 ரூபாய் பணமும் ஒரு ஜூஸ் பாட்டிலும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. செல்வி பாக்யா கிட்ட அவரை தான் வேணும்னே சண்டை போட்டாரு, நீ ஏன் ஜூஸும் பணமும் அவருக்கு கொடுத்தேன்னு கேக்குறாங்க. பழனிசாமி பயங்கரமா ரெடி ஆகி பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாரு. அமிர்தாவும் செல்வியும் அவரை ஆச்சரியமா பாக்குறாங்க. செல்வி அவர்கிட்ட அண்ணன் ஆளே மாறிட்டீங்க, 10-15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. பழனிசாமி பாக்யா கிட்ட போய் பேசுறாரு. ஆனா பாக்யா அவர்கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு ஹோட்டலோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பழனிசாமி பாக்யாவை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அதான் இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு வந்தேன்னு சொல்றாரு. பாக்யாவும் ஆமா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கு, ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன இன்னைக்கு மேடம் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பாக்யா பழனிசாமி கிட்ட அம்மாவுக்கு காலையில் கால் பண்ணேன், தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பழனிசாமியும் இப்போ பரவாயில்ல, மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போதான் வரேன்னு சொல்றாரு. செல்வி பாக்யா கிட்ட பழனிசாமி அண்ணன் இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னு கவனிச்சியான்னு கேட்குறாங்க. பழனிசாமியும் பாக்யா ட்ரெஸ்ஸிங்கை பற்றி ஒன்றுமே சொல்லலையே, இதுக்கு தான் கடைக்கடையா ஏறி ட்ரெஸ்லாம் எடுத்தோமான்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்காரு. கோபி ஃபோனில் யார்கிட்டயோ பிஸ்னஸ் எல்லாம் இப்போ சூப்பராக போகுது, எனக்கு சமையல் பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ ஹோட்டலில் பயங்கரமாக ஆர்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. கோபி டேபிள்ல இருந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடலான்னு போறாரு. பாக்யா பார்த்துட்டே இருக்கிறதால கோபி அவங்க கிட்ட இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த ஆப்பிள் தான் சொல்றாரு. கோபி பசிக்குதுன்னு சொல்லி டேபிள்ல இருக்க ஹாட் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பாக்யாவும் அதெல்லாம் நான் சமைச்சதுன்னு சொல்றாங்க. கோபி அவர் வாங்கி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் காணும்னு சொல்லி கிச்சன்ல தேடிட்டு இருக்காரு. பாக்யா கிட்டையும் நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறாரு. பாக்யா கோபி கிட்ட இன்னும் 10 நிமிஷத்துல கிச்சன்ல வேலை முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா நீங்க தேடிக்கோங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு கோபியும் பாக்யா கிட்ட பேச்சா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன இன்னைக்கு இவ ரொம்ப கோவமா இருக்காளேன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.